சைமன் குழுவின் அறிக்கை 1927 மாண்டேக் செம்ஸ்போர்ட் சட்டத்தினை 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆய்வு செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தனர். அதாவது மாண்டேக் செம்ஸ்போர்ட் சட்ட திருத்தம் எப்போ வந்துச்சு? 1919. அந்த சட்ட திருத்தத்தை ஆய்வு செய்யணும், 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. இதன் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு முன்பே 1927 நவம்பர் 8 சர் ஜான் சைமன் என்பவர் தலைமையில் ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டுச்சு. இப்ப 1927 நவம்பர் 8 சர் ஜான் சைமன் தலைமையில் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்த நபர்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 7. ஆனா உறுப்பினர்களில் ஒருவர் கூட இந்தியர் இல்லை. அதனாலதான் இந்த குழுவுக்கு எதிர்ப்பு அதிகமா இருந்தது. 1928 பிப்ரவரி 3 இக்குழு பம்பாய் வந்திறங்கிய போது நாடு முழுவதும் சைமனே திரும்பி போ என முழக்கம் மட்டுமே, கோபேக் சைமன் கோபேக் சைமன் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப 1928 பிப்ரவரி 3 அன்னைக்கு அவங்க எங்க வராங்கன்னா பம்பாய்க்கு வந்திருந்தப்ப 1930 மே மாதம் சைமன் குழு தன்னோட அறிக்கையை வெளியிடுறாங்க. மாண்டேக் செம்ஸ்போர்ட் சட்டத்திருத்தின ஆராய்ச்சி பண்றதுக்காக, அதாவது ஆய்வு பண்றதுக்காக 10 ஆண்டுகள்ல பண்ணணும், 10 ஆண்டுகளுக்கு பிறகு பண்ணணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதனால 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1927 நவம்பர் 8 சர் ஜான் சைமன் தலைமையில ஒரு குழு அமைக்கப்படுது. இந்த குழுல பார்த்தோம்னா 7 நபர்கள் இருக்காங்க. 7 பேருமே இந்தியர்கள் இல்லாத காரணத்தினால இந்த குழு மக்கள் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. 1928 பம்பாய் பிப்ரவரி 3 அன்னைக்கு சைமன் குழு பம்பாய்க்கு வருது. அவங்களை எதிர்க்கும் விதமா சைமனை திரும்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு முழக்கங்கள் எழுப்பி போராட ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் 1930 மே மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா சைமன் குழு அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இரட்டை ஆட்சியை நீக்கணும், இரட்டை ஆட்சியை நீக்கணும், மாகாணங்கள்ல பொறுப்பான அரசை கொண்டு வரணும், இரட்டை ஆட்சியை நீக்கணும், மாகாணங்கள்ல பொறுப்பான அரசை கொண்டு வரணும், பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் சுதேசிய மாகாணங்களை இணைத்து கூட்டாட்சியை நிறுவ வேணும், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தொடரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குழுவுல சில பரிந்துரைகள் 1935 இந்திய அரசு சட்டத்துல சேர்க்கப்பட்டன. இந்த குழுவோட பரிந்துரைகள் இந்திய அரசு சட்டம் 1935 சேர்க்கப்பட்டன. 1935 இந்திய அரசு சட்டத்திற்கு இக்குழுவின் அறிக்கை அடிப்படையாக விளங்கியது என்பதுல எந்த டவுட்மே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சைமன் குழு ரிப்போர்ட்டை வச்சுதான் சில பரிந்துரைகள் 1935 இந்திய அரசு சட்டத்துல சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது.